கோவையில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக பூத் கமிட்டி கூட்டத்திற்கு விஜய் வருகை தந்தபோது கல்லூரி வளாகத்தில் உள்ள கேட்டை உடைத்துக் கொண்டு தாவேக தொண்டர்கள் உள்ளே சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஏராளமான ரசிகர்களும் தொண்டர்களும் விஜயை காண கல்லூரி வளாகத்தில் குவிந்திருந்தனர். பாதுகாப்புக்காக பேரிகார்டுகள் வைக்கப்பட்டு பவுன்சர்களும் போலீசாரும் நின்ற நிலையில் கட்டுக்கடங்காத தொண்டர்கள் பேரிகார்டுகளை தள்ளிவிட்டு கேட்டை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்றனர். இதனால் விஜய் மாற்று வழியில் கருத்தரங்கு கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு சென்றார். கோவையில் தாவேகாவின் பூத் கமிட்டி கூட்டம் நடைபெறும் அரங்கத்திற்குள் போலியான அடையாள அட்டைகளுடன் நுழைந்தவர்களை பவுன்சர்கள் கையும் களவுமாக பிடித்து வெளியேற்றினர். கோவை குறும்பபாளையம் தனியார் பொறியியல் கல்லூரியில் நடந்த இந்த கூட்டத்திற்கு வாக்குச்சாவடி முகவர்களுக்கு வழங்கப்பட்ட என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ்வாலா பி தி பாஸ். பிரத்யேக QR கோட் அடங்கிய அடையாள அட்டைகளில் போட்டோக்களை மாற்றி சிலர் உள்ளே நுழைய முயற்சி செய்தனர். இதனிடையே அடையாள அட்டை இல்லாதவர்களை பாதுகாப்பு பணியில் இருந்த பவுன்சர்கள் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பவுன்சர்களின் எதிர்ப்பையும் மீறி கருத்தரங்க வளாகத்திற்குள் உள்ளே நுழைந்த சில தொண்டர்களை பவுன்சர்கள் திருப்பி அனுப்பினர். கோவை தாவேக பூத் கமிட்டி கூட்டத்திற்கு TN11BC 1909 என்ற பதிவெண் கொண்ட வாகனத்தில் விஜய் வருகை தந்திருந்தார். இந்த வாகனத்தின் மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ் கடந்த பிப்ரவரி 8ஆம் தேதியுடன் காலாவதியாகியுள்ளது. சான்றிதழ் இல்லாத வாகனங்களுக்கு 1000 முதல் 10,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் நிலையில் விஜய் பயணித்த வாகனத்திற்கு அபராதம் விதிக்கப்படுமா என நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். கோவையில் விஜய் தங்கியிருக்கும் விடுதிக்கு அருகாமையில் உள்ள நட்சத்திர விடுதிக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதாக பரவிய தகவலால் பரபரப்பு ஏற்பட்டது. சின்னியம்பாளையத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதிக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதாக தகவல் பரவியதைத் தொடர்ந்து போலீசார் அங்கு சோதனை மேற்கொண்டனர். அதில் கேரளாவில் உள்ள இதே நிறுவனத்தைச் சேர்ந்த விடுதிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதும் அந்த செய்தி இங்கு தவறாக பரவியதும் தெரியவந்தது. தமிழகம் இதுவரை பாராத ஒரு புரட்சியை தாவேக உருவாக்க இருப்பதாக அக்கட்சியின் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். தாவேக பூத் கமிட்டி கருத்தரங்கில் பேசிய அவர், மற்ற கட்சிகளில் 40 வருடங்களாக ஒரே மாவட்ட செயலாளர், ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்களே இளைஞரணி தலைவர்களாக இருப்பதாக விமர்சித்தார். மேலும் மக்களாட்சியை உருவாக்க ஒரு ஜனநாயகன் தேவைப்படுவதாகவும் அவர் கூறினார். இன்று ஜனநாயகம் எப்பொழுது மலரும் என்கின்ற நேரத்தில் மக்கள் ஆட்சியை உருவாக்க ஒரு ஜனநாயகன் தேவைப்படுகிறார். நான் சொல்றேன், மித்த கட்சியோடைய கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு நான் வேலை செஞ்சிருக்கேன். 40 வருஷமா ஒரே மாவட்ட செயலாளர். அந்த 40 வருஷத்துக்கு கீழே மேல குடும்பத்துல ஒரே இளைஞரணி தலைவர், 60 வயசுல இளைஞரணி தலைவரா ஒருத்தர் இருப்பாரு. அந்த 40 வருஷம் மாவட்ட செயலரா இருந்ததோட வெற்றி என்னன்னா, இவங்க சொல்றாங்களே மீடியா எல்லாம், கோயம்புத்தூர்ல அந்த மாவட்ட செயலர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? ஒண்ணுமே இல்ல, 30 வருஷமா ஊழல் பண்ணி மெடிக்கல் காலேஜ் கட்டி செட்டில் ஆயிருக்காங்க. அதான் ஈடி வந்துருச்சு, அதான் ஈடி வந்துட்டு இருக்கு. தமிழகம் பாராத மிகப்பெரிய புரட்சியை அடுத்த 12 மாதத்தில் உருவாக்க போகிறது தமிழக வெற்றி கழகம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள்.